வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் ஸ்வீட் ரெசிபி பாதுஷா. இதுக்கு தேவையான பொருட்கள் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பிடிச்சா நல்லா ஒரு புடி மாதிரி வரணும். இதில் 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கணும். தயிர் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ப நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் ரொம்ப கொஞ்சம் அளவுக்குல தான் தண்ணி சேர்க்குறேன். இப்படி சாஃப்டாக ஒரு டோ மாதிரி இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு அடித்து பிசைய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 300 ml தண்ணியும் ஊற்றி இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த சர்க்கரை கரைஞ்சிருக்கு. இதில் 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை குங்குமப்பூவையும் சேர்த்து 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. நம்ம குலாப் ஜாமுனுக்கு செய்வோம்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நான் இங்கே சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு சைஸில் இதை உருட்டி வச்சுருக்கேன். கையில் நெய் தடவி இதை நல்லா உருட்டி நடுவில் இப்படி நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பாதுஷா ஷேப்பில் வரும். இது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி செய்கிறேன்னு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம். இதே மாவில் நீங்கள் பட்டன் பாதுஷா மாதிரியும் செய்யலாம். ஸோ நான் நீங்கள் குட்டி குட்டியாகவும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப மிதமான சூடில் இருக்கணும். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம செஞ்ச பாதுஷாவைய எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் கழித்து தான் மேலே வரும் இது எண்ணெயிலேருந்து. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர் வந்திருக்கு. இந்த கலர் கண்டிப்பாக வரணும். இது நீங்கள் மிதமான தீயில வச்சு தான் வேக வைக்கணும். இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் ஒன்று ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இங்கே நான் அந்த பட்டன் பாதுஷாவையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்கிறேன். இதுவும் நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதுமானது. நம்ம சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.